இங்க 4 கோடி ரூபாய் கோபுரம் கட்டினானுங்க. அந்த கோபுரம் இவ்வளவு பெருசா அகலம், 40 அடி அகலம் உள்ள நுழைய. புரிஞ்சாத்தா? அத ஊரெல்லாம் டிவியில காமிச்சான். 4 கோடி ரூபாய். அந்த கோபுரத்தால ஏதாவது பலனா? ஒரு யூஸும் கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. ஆனா சும்மா இருங்கத்தா பிளீஸ். அப்போ அதுக்கு டிவி, ஜனாதிபதி வர்றாங்களா, இவன் வர்றீங்களா, முதலமைச்சர் வர்றீங்களா, ரயில்ல குண்டு வெடிச்சா கூட அந்த ஆளு ஜிஆர் சாமி நான் கட்டுவேங்கிறா ஸ்ரீரங்கத்துல. அந்த கோபுரம் நிழலுக்கு கூட பயன்படாது, மலைக்கு கூட மக்கள் ஒதுங்க முடியாது, ஐயர்களை தவிர வேற யாரும் உள்ள நுழைய முடியாத கோயில். அதுக்கு இந்தியாவிலிருந்து விளம்பரம். அதே நேரத்தில் ஒரு பலனற்ற கோபுரம், சென்டிமெண்டல் வேல்யூ தவிர மெட்டீரியல் வேல்யூ இல்ல. அதே நேரத்தில் சவுதி சர்க்கார் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் போபாலில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் இறந்த மக்களுக்கு ஆஸ்பத்திரி கட்ட நிதி உதவி செய்தது. ஆஸ்பத்திரி கட்ட சவுதி அரேபியா 20 கோடி முதல் கட்டமாக உதவி செய்தது. நாங்க அவங்களை கூட்டிட்டு போய் காட்டணும். அரபு கான்சுலேட்காரங்களை பாருங்க, இவங்க எல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க தான் போபால்ல நிறைய பேர். இருந்தாலும் கண்ணீர் இல்லாம கையில்லாம முண்டியாயி இழந்து கிடக்குறாங்க. ஏதோ ஜக்காத்து பணத்தையாவது அனுப்புங்க. கூட்டு போய் காமிச்சோம். அவங்க உடனே முதல் கட்டமா 20 கோடி கொடுத்தாங்க. போபால் பிப்ரவரி 27. மத்திய பிரதேச மாநில போபால் குவாலியார் நகரில் 600 படுக்கைகளுடன் நவீன மருத்துவமனை கட்டப்படுகிறது. ரூபாய் 50 கோடியில் கட்டப்படும் இந்த மருத்துவமனைக்கு சவுதி அரேபியா நாடு 20 கோடி உதவி அளிக்க முன்வந்துள்ளது. அதாவது அது மட்டுமல்லாது மருத்துவமனை கட்டுமான பணிக்கு ஆகும் செலவில் 70% சவுதி அரேபியா வழங்குகிறது. இன்னைக்கு வழங்கிருச்சு. இதுவும் அந்த கோபுரம் நடக்கும் போதுதான். எவனாவது இந்தியா பேப்பர்ல படிச்சீங்களா? படிக்கல. நான் சொன்ன நியூஸ் எங்க இந்தியாவில் படிச்சதா? இல்ல. மலேசியா தமிழ் நேசன் டத்தோ சாமுவேல் என்ற இந்து மலேசிய தமிழ் நேசன் பத்திரிகை போட்டுக்கிறார். தமிழ் நேசன் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 27, 1987. அட பார்ப்பன துறைகளா, உங்களுக்கு உதவ நாங்க பல கோடி கொண்டு வந்து கொடுத்த முஸ்லிம்களை பார்த்து தேச துரோகிகளே, தம் பாப்பாஞ்சாதி வளரணுங்கிறதுக்காக 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின கோபுரத்துக்கு இந்திய டிவியினுடைய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை நீங்க அரசு செலவுல நடத்தினீங்க. உங்களுக்கு நான் பேசுறது புரியுதாத்தா? ஒன்றுக்கும் பலனற்ற ஒரு கோபுரம், எக்ஸப்ட் சென்டிமெண்டல் வேல்யூ. அதுக்கு ஊரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா முஸ்லிம்கள் நாம போபால்ல 70% முதல் கட்டமாக 20 கோடி கொடுத்தோம். இந்தியாவில் உள்ள எந்த பார்ப்பன ஏடாவது போட்டார்களா? அட தேச துரோகிகளே, எங்களை பார்த்தா சொல்லுகிறீர்கள் மத வெறியர்கள் என்று. உங்கள் கணக்கில் நாங்கள் மத வெறியர்கள் தான், வெறியர்கள் தான், வெறியர்கள் தான். நான் ஆணையிட்டது திருக்குறள். இனியொரு தடவை வெறியன்னு சொன்னா ஜனாதிபதியாக இருந்தாலும் செருப்புல அடிப்போம். உண்மையா பேசுங்கடா. ஏண்டா பார்த்தா இந்த நாடு என்ன நாடு? செக்குலர் ஸ்டேட். ஆனா ரஷ்ய மண்ணில போய் வேதகானம் ஒழுங்குச்சாமா. செருப்ப கலட்டி அடிக்காம இருக்கவே அதுதான் தேசப்பற்றில்லாத தன்மை. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடை காப்பாற்ற பிரியப்படுகிறவர்கள் நாங்கள் முஸ்லிம்கள். என்ன சொல்ற? மத சார்பற்ற நாடு. இந்திய கலை விழா நடைபெறுகிறது எங்கே? ரஷ்ய மண்ணிலே. அங்க என்ன முதல்ல ஆரம்பத்தில் நடந்துச்சு தெரியுமா? எங்க தேசிய கொடியை ஏற்றி வச்சு ஜனகணமன அதிநாயக ஜெயகன்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒத்திருக்கும். ஆனா என்ன பண்ண? ரஷ்ய மண்ணில் புனித வேத ஒளி முழக்கம். யாரு? ஐயர் சின்னமல்லர். பகுத்தறிவு பூத்து குலங்கும் பொது உடைமை பூங்காவான ரஷ்யாவில் முதன்முறையாக வேத மந்திரங்களும் தேவகானங்களும் இன்று ஒலித்தன. ரஷ்ய மக்களின் செவிகளில் சிவபெருமானின், ராமபிரானின் அருள்கோடு மந்திரங்கள் தேனென பாய்ந்தது. நம்மளது தேசிய ஒருமைப்பாடான நாடு, மத சார்பற்ற நாடு. இங்க சிவனும் ராமபுரானும். யாரு ராம? ராம யாரா? குதிரைக்கு பிறந்தவன். அது ரஷ்யாக்காரனுக்கு தெரியாது. நான் இப்ப போறேன்ல, இங்க உங்களுக்கு தேவகானம் பொழிஞ்சிச்சு. அட கிறுக்கு ரஷ்யாக்காரனே, அது யாரு தெரியுமா? அவன் எப்படி வந்தான் தெரியுமா? அவங்க அப்பனுக்கு ஆண்மை இல்லாம அசுவமேத யாகம் நடத்தி அவன் பொண்டாச்சி அவனுக்கு கூட்டி கொடுத்து கடகோட்டு முனிவனுக்கு பிறந்தவன் தான்டா அவன். அது உனக்கு தேவகானமா இருந்துச்சா? அறிவு கட்ட முண்டோம். செருப்புல அடிச்சு அனுப்பாம அதையும் போய் ரசிச்சிருக்க. நாங்க எப்ப ரசிச்சோம் தான் இந்த எங்க தினமலர்காரன் சொல்றேன். Can you understand what I say? உனக்கு புரியுதா? நான் அதுக்கு தான் ரஷ்யாவுக்கு போறேன். எப்ப தேவகானம் ரஷ்ய மக்கள் செவிகளில், சிவபெருமானின் செவிகள், ரஷ்ய மக்களின் செவிகளில் சிவபெருமான் யாரு? சிவன். அவங்க அதை சொல்றீங்க.
செவிகளில் சிவபெருமானின் ராமபிரானின் அருள்கோரும் மந்திரங்கள் தேனென பாய்ந்தது. புதுமையாக இருந்தது. ரஷ்ய மண்ணிலே இன்று இந்திய கலை விழா கோலாகலமாக துவங்கியது. நாதசுர இசையுடன் தொடங்கி விழாவில் இசைக்குயில் MS சுப்புலட்சுமி, நம்ம பாட்டி MS சுப்புலட்சுமி இசைமலை பொழிந்தார். இசைமலை பொழிந்தார். சிவபெருமான் பற்றி சங்கராச்சாரியார் யாரு ஓடி போனானே அவன் சங்கராச்சாரிய. அப்ப ஓடல, அப்ப கொஞ்சம் கற்போட இருந்தேன். அப்புறம் தான் நேபாளத்துக்காரி வந்து சிக்கியிருக்கான். இவனுக்கு கோர்ட்டுன்னு வந்தா வண்டவாளம் பண்ணினா ரிமாண்ட் பண்றதோட விட்டுறான். நாங்க ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா உங்களை புண்படுத்துற நோக்கம் அல்ல, உங்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். Not to wound you, but to cure you, to heal you. உங்களை புண்படுத்த அல்ல, உங்களை பண்படுத்துவதற்காக சொல்லுகிறோம். எங்க நபிநாயகத்தை குடிகாரன் சொன்னீங்களா ஸ்டோர்லா? ஆண்டவனே நாங்க சொல்லவில்லை, எங்களை மன்னித்துக்கொள், நாவை கூட அறுத்துக்கொள். அல்ல சொன்னவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த மேடையை நான் அஜீஷாக்க விரும்பல. புரியுதா? எங்களுக்கு ஜிகாதுங்கிறது கத்தி எடுத்து சண்டை போடுறது மாத்திரமல்ல. அண்ணல் ஜிகாது முதல் ஜிகாது எப்பொழுது ஆரம்பித்தது தெரியுமா? ஹிஜ்ரத்துக்கு முந்தையே ஆரம்பித்து விட்டது. ஹிஜ்ரத்தோட ஜிகாதும் ஆரம்பித்தது. தோழர்களே, அண்ணலும் பெருமானாரோடு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரும் அந்த குகைக்குள்ளே இருந்தபோது, ஸ்பைடர் நெட் அந்த 8 கால் பூச்சி மூடிக்கொண்டிருந்த போது, அவர்கள் எதிரிகள் சுத்தி நின்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தீண்டியது, விஷமுடலிலே ஏறியது. சபுர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே, அங்கேயே ஆரம்பிச்சிருச்சா முதல் ஜிகாத். அழுதுட்டு எங்கே அண்ணலாரின் அந்த இபாதத் கலைந்து விடுமோ, அந்த தூக்கம் கலைந்து விடுமோ, அல்லாஹ்வின் வகி இறங்கிக் கொண்டிருக்குமோ என்று விஷம் உடலில் ஏற ஏற தன்னால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்தபோது ஒரு சொட்டு கண்ணீர் விட்ட போதுதான் பெருமானாரே எழுந்து அந்த விஷத்தை இறக்கினாரே. அந்த சபுர் செஞ்சுட்டு இருந்த அந்த நாள் இருக்கே, அங்கேயே ஜிகாத் ஆரம்பிச்சிருச்சா. நமக்கு நாமளே சபுர் செய்வதும் ஒரு வகையான ஜிகாது தான். அதே நேரம் சபுர் சும்மா கம்முனே போயிட்டு இருக்கிறது ஜிகாதா? முனாஃபிக் தானோ. அது அபூபக்கர் சித்திக் செஞ்ச ஜிகாது. நாங்க இமாம் ஹுசேன் செஞ்சது, ஹஜ்ரத் அலி செஞ்சது, அடிச்சு தூக்கி ஏறிய ஜிகாத். இது இந்த ஜிகாத். வி செலக்ட் தி ஸ்போர்ட்டிவ். ஆமா, எனக்கு நான் கழுது கட்டியா நானு சபுர் செஞ்சுட்டு போக? நானும் இந்த மண்ணுல இருக்கிறதே ஹராமா நினைக்கிறவன் நானு. இந்த குப்ருஸ்தானில் எங்களுடைய மதம் தான் உயர்ந்த மதம். உலகில் உள்ள மதங்கள் எல்லாம் அனாச்சாரங்கள். இவன் அனாச்சாரம், அவன் அசிங்கம். எங்களது கலாச்சாரம். இவன்ட்ட இருக்கிறது விபச்சாரம், இவன்ட்ட இருக்கிறது அனாச்சாரம், நம்மகிட்ட இருக்கிறது கலாச்சாரம். கொண்டு